ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற உன்னதமான திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் வரவும் அவரை பாடி ஆராதிப்பதற்கு தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நமக்கு நன்மையான காரியங்களை செய்து நம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். அவரை பாடி ஆராதித்து அவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். ஆகவே அவர் திருநாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். கர்த்தர் நல்லவர். நாம் ஒருமனப்பட்டு பாடல்களை பாடி தேவனை உயர்த்துகிற போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் கிருபை பொருந்திய தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் சங்கீதம் 107 சங்கீதம் 13 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 107 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த காலை நேரத்தில் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிற போது, கர்த்தரை நோக்கி நாம் அபயமிடுகிற பொழுது, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த போராட்டங்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து அந்த பாடுகளிலிருந்து அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆமென். பலவிதமான கட்டுகளில் சிக்கி இருக்கிற நம்மை கட்டுகளை அறுத்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் கிருபை பொருந்தின தேவனாக இருக்கிறார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று. ஆமென். எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், ஆமென், வெண்கல கதவுகளை உடைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இரும்பு தாழ்பால்களை முறித்து நமக்கு புது வழிகளை புது பாதைகளை உண்டாக்கி தருகிற தேவன். அல்லேலூயா. இவருடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படுவதாக. அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். அவர் நமக்கு காண்பித்த கிருபை பெரிது. அல்லேலூயா. அவர் நமக்கு காண்பித்த கிருபை பெரிது. ஆமென். அவர் நமக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம். நாம் உயிரோடு இருப்பதே அவர் நமக்கு காண்பித்த கிருபைதான். ஆகவே அந்த தேவனை மனப்பூர்வமாய் நாம் ஆராதித்தவருடைய திருநாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். கண்களை மூடி சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் நோக்கி பார்க்கலாமா? அவர் நம் மத்தியில் இருக்கிறார். புல்லில் மேல் இறங்குற பனியை போல உடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொண்டே இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் நான் அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். அன்பான தகப்பன்மாருக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தாய்மார்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப தலைவர்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப தலைவிகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கைகளுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை சொந்தமாய் தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவனுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்துவிட மாட்டாரா என்று ஏக்கத்தோடும் தாகத்தோடும் விருப்பத்தோடும் உடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில நஷ்டங்கள், கஷ்டங்கள், இழப்புகளை நினைத்து மனவேதனையோடு உடைய சமூகத்தில் வந்திருந்தாலும் காயங்களை ஆற்றுகிற நல்ல சமாரியனாகிய நீர் எங்கள் அருகில் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தகப்பனே, வெட்கப்படாதபடிக்கு தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவருடைய நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டென்கில் ஆரோக்கியம் இருக்க அவர் புறப்பட்டு போய் கொளுத்த கண்ணுகளைப் போல் இருப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி. எங்களை உள்ளங்கையில் எங்களை வரைந்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும்
நீர் எங்களை கைவிடாத தேவனாய் இருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. எங்களை நினைத்திருக்கிற தேவன். ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். காலை நேரம் அதிகாலை நேரம் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். உடைய முகத்திற்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். உடைய கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை தொடுவீராக. பயங்கள் மாறட்டும், கலக்கங்கள் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், மன அழுத்தங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நன்றி ஆண்டவரே நன்றி. நீர் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சோத்திர பலியிட மகிமைப்படுத்துகிற எழுதப்பட்டிருக்கிறது. நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போது பாடி ஆராதிக்கலாம். நன்றி நன்றி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மகிழ்ச்சியுடன் தொழுது கொள்ளுவோம். அவர் நம்மத்தில் இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆமென். ஆவியிலும் உண்மையிலும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆமென். அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நமக்கு சமீபமாய் இருக்கிற தேவன், நமக்கு அருகில் இருக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், சுகத்தை தரும் யெகோவா ராஃபா தேவன் மகிமைப்படுவாராக மகிமைப்படுவாராக. உற்சாகத்தோடு கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு தேவன் மகிமைப்படுவாராக. ஜீவனுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. நன்றி பிதாவே, நன்றி நன்றி. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. அல்லேலூயா. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுமே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுமே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே
அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே நீதி நிறைந்தவரே நித்திய தேவனும் நீரே நீதி நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே அடைக்கலமானவரே அன்பு நிறைந்தவரே நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்வோம். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்வோம். நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். அல்லேலூயா பரிசுத்த தேவன் நீரே நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கழுவியை நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும்
காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென். காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஆமென் ஆமென். வழியை வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. அல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். ஆமென் ஆமென். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா. காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஆமென் ஆமென். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஆமென் ஆமென். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஹalleluya. ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. ஹalleluya. உற்சாகமாய் ஹalleluya. ஹalleluya. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே
ஆராதனை ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மரித்தெழுதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம். அதிகாலையில் ஆராதிக்கிறோம். சோத்திர பலியிட்டு உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய மகிமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற காலை வேளைக்காய் நன்றி. பலப்படுத்துகிற காலை நேரத்துக்காய் நன்றி. நன்றி. ஹல்லேலூயா. புது கிருபையினால் எங்களை திருப்தியாக்குகிற காலை நேரத்துக்காய் நன்றி. எஸ் ஆமென். இந்த நாளுக்கு வேண்டிய புது கிருபைகளை எங்களுக்கு தருகிற காலை வேளைக்காய் நன்றி. தடைகளை தகர்த்து சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை தருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா. நீ பகந்தலோ நீ பகந்தோ ரூரி கவா. இணைந்து ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் காத்ததற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை தயவு இரக்கம் வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்மோடு இருக்கிற உறவுகள் இன்னும் பலப்படக்கத்த உதவி செய்யும். தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு உதவி செய்யும். தேவ சித்தத்தை செய்வதற்கான வாஞ்சிதாகத்தை எங்களுக்கு ஏற்படுத்தும். என்ன நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீரோ அந்த நோக்கத்திற்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். புதிய வழிகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எதற்காக எங்களை பிடித்தீரோ, அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, ஆண்டவர் ரட்சித்தீரோ, அபிஷேகித்தீரோ, கிருபைகளை தந்தீரோ, அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற அனுக்கிரகம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. பரிசுத்தத்தில் வளரட்டும், விசுவாசத்தில் வளரட்டும், தேவ உறவில் வளரட்டும், தேவ சித்தம் செய்வதில் வளரட்டும், தேவ நடத்தப்படுவதில் வளரட்டும், தேவ நோக்கத்துக்காக வாழுகிற வாழ்க்கையில் வளரட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு அது அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்தும், கரம் பிடித்து நடத்தும், அற்புதமாய் நடத்தும், உடைய விருப்பத்தின்படி நடத்தும், தேவ சித்தத்தின்படி நடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி. கிருபை வெளிப்படுவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே சேர்ந்து பாடுவோமா? உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, பாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பனுக்கு நேரிடாது என்று சொன்னீரே. ஆண்டவரே, அதன்படி கர்த்தர் கிருபையாய் நம்முடைய பிள்ளைகளை வேலடித்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இணைந்து ஜெபிக்கலாம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் வேலடித்து பாதுகாப்பீராக, சபைகளை கர்த்தர் வேலடித்து பாதுகாப்பீராக, ஊழியரை கர்த்தர் பாதுகாப்பீராக. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஜனங்களுக்கு மனம் இறங்கும். திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அற்புதங்களை செய்தீரே. தகப்பனே, இன்னும் நாங்கள் அதிகமாக ஜெபிக்க, இன்னும் உமக்கர்கள் கிட்டி வர எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை வெளிப்படுவதாக. 1000 தலைமுறைக்கு இரக்கம் பாராட்டுகிறவரே, உம்முடைய கிருபை நிறைந்த பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஆமென். வாதை கூட அரத்தி அணுகாதபடி காத்துக்கொள்ளும். பொல்லாப்பு நேரிடாதபடி காத்துக்கொள்ளும். உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆமென், ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவில் உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆமென், ஆமென். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. தகப்பனே, தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபையையும் சபை ஊழியர்களையும் தேசத்தையும் கர்த்தர் கிருபையாய் காக்க போற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதமானவருடைய மறைவிலே சர்வருடைய நிலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி பட்சமாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாட்களில் எவ்வளவோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து வரும்படிக்கு கிருபை செய்த தேவன் இனி இருக்கும் நாட்கள் நாம் கடந்து வரும்படிக்கு ஆமென் தப்பித்து கடந்து வரும்படிக்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. அவருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுவதற்கு நான் தேவனுடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஏசாயா 43ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார், உள்ளத்தில் வைத்தார். புதிய காரியங்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் செய்ய விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில், ஊழியத்தில் புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் விரும்புகிறார். ஆமென். பலவிதமான காரியங்கள் உண்டு. சில வசனங்களை நாம் பார்க்கலாம், சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரால் வருகிற சில காரியங்கள் இருக்கிறது.
ஆமென். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அது கர்த்தரால் வருகிற காரியமாய் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் எதிர்பார்க்கும் அந்த காரியம் அது கர்த்தரால் வருகிற காரியமாய் இருக்குமானால் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், நம்முடைய கற்பனைக்கு எட்ட முடியாத பெரிய பெரிய காரியங்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் சர்வ வல்லமையுள்ள தேவன் செய்கிறார். அப்ப பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த காரியம் அது தேவனிடமிருந்து வருகிற காரியமாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபு 42:2 நாம் வாசிக்கிற போது, யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறீர். தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். நீர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாள் என்ன பண்ணாது, தடைபடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது, பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் செய்வதற்கு ஒரு சமயம் உண்டு, ஒரு காலம் உண்டு. அதன் காலத்தில் அதன் காரியத்தை தேவன் மகிமையாய் அதை செய்து முடிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப கடந்த காலத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம், ஆவலோடு காத்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம். ஆனால் அந்த காரியம் நடைபெறாதது நிமித்தம் சோர்ந்து போய் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எதிர்பார்க்கும் காரியம் அது தேவனிடமிருந்து வர வேண்டும், அது தேவ சித்தத்தின் அடிப்படையில் வர வேண்டும். அந்த காரியத்திற்கு தேவன் ஒரு காலத்தையும் தேவன் ஒரு நேரத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 102:13 பாருங்கள். சங்கீதம் 102:13 பாருங்கள். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. ஆமென். தேவன் அதற்கு தயவு செய்வதற்கும் அதற்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு குறித்த நேரத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதை செய்து தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தரை செய்வதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், தேவனை நோக்கி பாருங்கள். ஆமென். மாமிச முயற்சி ஒன்றும் நடக்காது. தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் சித்தமான காலத்தில் கர்த்தரை செய்து முடித்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 10:24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமான் விரும்புகிற காரியம். ஆமென். நீதிமான் எப்படிப்பட்ட காரியத்தை விரும்புவாங்க? தேவனுக்கு சித்தமான காரியத்தை தான் விரும்புவாங்க. தேவனுக்கு சித்தமான காரியம் தேவனுக்கு சித்தமான நேரத்தில் சித்தமான இடத்தில் அவருடைய சித்தத்தின்படி நடக்க வேண்டும் என்றுதான் நீதிமான்கள் விரும்புவார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்கு தர வேண்டிய செய்ய வேண்டிய அந்த காரியம் நிச்சயமாய் அது ஏற்ற காலத்தில் நடக்கும் என்பதை நாம் நம்புவோம், விசுவாசிப்போம், ஜெபிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 37:5 வாசிப்போம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் அவர். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற அவர். காரிய சித்தி கர்த்தரால் வரும் என்று நீதிமொழிகள் 16:33 நாம் வாசிக்கிறோம். அப்போ காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஒரு காரியத்தை நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா. நாம் விரும்புகிறோம். ஆனால் அந்த விரும்புகிற அந்த காரியத்தை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த காலத்தில் அந்த நேரத்தில் கர்த்தரை சரியாய் செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவார். நம்முடைய தேவன் அவசரப்படுகிற தேவன் அல்ல, அவர் சரியான நேரத்தில் செய்வார். ஆமென். சரியான நேரத்தில். அவர் முன்கூட்டியும் செய்கிறவர் அல்ல, காலதாமதமாகி செய்கிறவரும் அல்ல. அதன் காலத்தில் அதன் காரியத்தை சரியாய் செய்கிறவர், அற்புதமாய் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் காரியத்தை ஆண்டவர் மிக சிறப்பாக செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆகவே காரிய சித்தி கர்த்தரால் வரும். அதற்கு நாம் பொறுத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடுவோமா? வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு,
வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், பொறுத்திரு கர்த்தரையே நம்பிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில், துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார், துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார், காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், காத்திரு பொறுத்திரு கர்த்தரை நம்பீர், காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், சேர்ந்து சொல்லுவோமா, கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரு. ஆமென். நீதிமொழிகள் 23:18 நாம் வாசிக்கிற போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நாம் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்துக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாய் வீண் போகாது. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்களை ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆனால் நாம் எதிர்பார்ப்பதை விட அவர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு ஒரு சிறந்த நேரத்தில் அதை செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நாம் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். அன்றைக்கு ரெபேக்கா தேவனிடத்தில் விசாரித்ததை குறித்து ஆதியாகமம் 25:22 நாம் வாசிக்கிறோம். அவள் போய் தேவனிடத்தில் விசாரிக்கிறாள். வாசிக்கிற அந்த வசனத்தை ஆதியாகமம் 25:22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். நம்ம கர்த்தரிடத்தில் போய் விசாரிக்கணும். ஆனால் இன்றைக்கு அநேகர் ஜெபிப்பாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய வழி, தேவ நோக்கம் வெளிப்படுகிற வரைக்கும் காத்திருக்க மாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சில நேரத்தில் ஜெபிப்பதற்கு முன்னே பதில் வரும். உடனே ஜெபித்து கொண்டிருக்கும் போதே பதில் வரும். ஜெபித்து முடித்த பின்பு பதில் வரும். அந்த நாளுக்குள் பதில் வரும். அந்த மாதத்துக்குள் பதில் வரும். அதற்கான வேத ஆதாரங்கள் இருக்கிறது. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு மறு உத்தரவு கொடுத்து. அப்போ ஜெபிக்கிற போது உடனே பதில் கொடுக்கிறது உண்டு. அந்த நாள்களுக்குள்ளே தேவன் பதில் கொடுப்பது உண்டு. தானியேலுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? நீ ஜெபிப்பதற்கு முன்னே கட்டளை வெளிப்பட்டது. அப்போ தேவன் சில நேரங்கள் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பே, வேதம் சொல்லுது, நீ ஜெபிப்பதற்கு முன்னே உனக்கு என்ன தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார். அப்போ சில காரியங்கள் நம்ம ஜெபிப்பதற்கு முன்னே கர்த்தருக்கு தெரியும். சில காரியங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பதில் வரும். சிலவங்க ஜெபித்து முடிக்கிற போது பதில் வரும். ஆனால் ஜெபித்து முடித்து சில நாட்களுக்குள் பதில் வரும். சில மாதங்களுக்குள் பதில் வரும். சில வருடங்களுக்குள் கூட பதில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்ம தேவனிடத்தில் போய் விசாரிக்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் எப்போது வாய்க்கும், இந்த காரியம் எப்போது நடக்கும்? அப்போ தேவனுக்கு காலத்தை கரெக்டாக வைத்து இருப்பார். அந்த காலத்திற்கு அந்த காரியத்தை செய்வார். ஆமென். யோசேப்பு உயர்த்தப்படுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார்.
ஆமென். அதே போல தாவீது உயர்த்தப்படுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவர் ஏற்ற காலத்துக்குள் உயர்த்தப்படும்படி ஒரு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறது, ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அப்போ ஒரு காரியத்திற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்போது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, எஸ், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். அவர் எல்லோருக்கும் ஒரு சமயமும் ஒரு தேவ செயலும் நேரிட வேண்டும். அப்படின்னா அதற்கு ஒரு தேவ செயல் நேரிட வேண்டும். ஆமென். கர்த்தரே அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஆகவே அந்த காலம் சமயம் இருக்கிறது, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமென். காத்திருங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆனால் ஒன்றை மட்டும் நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் எதிர்பார்க்கிற இந்த காரியம் தேவ சித்தம் தானா? தேவ சித்தத்தின் மத்தியில் இருக்கிறதா? இதுக்கு தேவனுக்கு விருப்பம் தானா? ஆவியானதில் நான் கேட்கிற இந்த காரியத்தில் சந்தோஷப்படுகிறாரா என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அதற்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த காலத்திற்காக காத்திருக்க வேண்டும். நான்காவது, அந்த தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஐந்தாவது, அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதலாவது, இது தேவ சித்தம் தானா? எபேசியர் 5:17 வாசிக்கிற போது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதற்காக போதுமான அளவு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் போதுமான அளவு ஜெபம் பண்ணுங்க. நாலாவது, கர்த்தர் அந்த காரியத்தை செய்வதற்கான காலத்திற்காக காத்திருங்கள். ஐந்தாவது, அந்த காரியம் வாய்ப்பதற்கு தேவன் சொல்லுகிற காரியத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியுங்கள். அடுத்தது, அந்த காரியம் வாய்ப்பதற்கு அவர் சொல்லுகிறபடி, அவர் விரும்புகிறபடி நாம் செய்கிற போது காரியத்தை வாய்க்கப்படி தன்னுடைய திருநாமத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் வாய்க்க பண்ணுவார். ஆகவே புதிய காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதற்கான காலத்திற்கும் நேரத்திற்கும் நாம் காத்திருக்கிற போது ஆண்டவர் பெரிய மகிமையான காரியத்தை செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவார். கரலை வைத்து அல்லேலூயா அல்லேலூயா சன்னத்தை பாடுவோம். அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோடாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தோடாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் பலமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவாய் பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. சேர்ந்து பாடுவோமா? என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்,
ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? ஹalleluya. தகப்பனே, காரியங்களை வாய்க்கப்படுகிறவரே, ஹalleluya. காரிய சித்தி உம்மிடமிருந்து வருகிறது. ஹalleluya. 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 ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் இணைந்து ஜெபித்து இந்த காலை ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற உங்களுக்காகவும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் 13:12. இந்த வசனத்தை பாருங்கள். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் ஒரு காரியத்திற்காக நாம் காத்திருக்கிற போது அது இருதயத்தை சற்று தடுமாற பண்ணும், இளைக்க பண்ணும். ஆனால் நாம் விரும்புகிற காரியங்கள் நடக்கிற போது மனதுக்குள் பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நெடுங்காலமாய் அநேக வருஷங்களாய் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு நீங்கள் காத்திருக்கலாம். அது பிள்ளையுடைய திருமண காரியங்களாக இருக்கலாம், ஒரு குழந்தை பாக்கியத்தை குறித்த ஒரு காரியமாக இருக்கலாம், ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டுகிற ஒரு காரியமாக இருக்கலாம். பல நாட்களாய் ஒரு பதவி உயர்வை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு உங்களிடத்தில் காணப்படலாம். அந்த பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக்கப்பட வேண்டும் என்று பல நாட்களாய் நீங்கள் அதற்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் பல வருடங்களாய் வருவதற்கு காலதாமதம் ஆகி கொண்டு இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் நெடுங்காலமாய் நீங்கள் காத்திருக்கிறது நிமித்தம் மனதுக்குள் ஒரு சஞ்சலங்களும், மனதுக்குள் ஒரு கலக்கங்களும், மனதுக்குள் ஒரு சோர்வுகளும் இருக்கலாம். ஐயோ, இவ்வளவு நாட்கள் நான் ஜெபிக்கிறேனே, இவ்வளவு காலங்கள் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணவில்லை, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா? முறுமுறுக்காதிருங்கள். ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு தடையான ஒரு காரியம் முறுமுறுத்தல். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுக்கிற ஒரு காரியம். தன் பிள்ளைகளின் காரியத்தை தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அதன் காலத்தில் கர்த்தர் சரியாய் செய்வார். ஆகவே நெடுங்காலமாய் காத்திருக்கிற ஒரு காரியம் அது உங்களை சற்று தடுமாற பண்ணி கொண்டிருக்கலாம். இனி ஜெபித்து பலனில்லை, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார். ஆமென். இவ்வளவு நாட்கள் நான் காத்திருக்கிறேனே, ஒரு கெட்ட பேரை நான் வாங்கிவிட்டேன், ஐயோ எனக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு காரியம் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு காரியங்கள் தடைபட்டிருக்கிற காரியம் எதுவானாலும் கர்த்தர் நிச்சயமாய் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கணவரிடம் ஒரு ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு விசுவாசத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். தொழிலில் இருக்கிற ஒரு முன்னேற்றத்திற்காக நீங்கள் காத்திருக்கலாம். ஒரு ஊழிய வளர்ச்சி குறித்த ஒரு காரியமாக இருக்கலாம். தரிசனம் நிறைவேறுகிற ஒரு காரியமாய் இருக்கலாம். எதுவானாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் விரும்புகிற அந்த நேரத்தில் அதை நிச்சயம் செய்வார். அது நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சில நேரத்தில் அது சீக்கிரமாய் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நல்லதுதான். ஆனால் கர்த்தரோ அதுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். நேர்த்தியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்து தன்னுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் இப்போது இணைந்து நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் நெடுங்காலமாய் நான் காத்திருக்கிறேன், பல நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், உபவாசித்து விட்டேன், கண்ணீரோடு நான் மன்றாடி விட்டேன். ஆமென். அழுது கொண்டு ஜெபிக்கும் ஜெபம் உயர்ந்த ஸ்தானத்தில் கேட்கப்படும் என்று எரேமியா 3:21 எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கண்ணீரோடு போராடி ஜெபித்து விட்டேன், நெடுங்காலமாக நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, காரியம் என்ன? இந்த ஆண்டு துவக்கத்தில் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், இந்த காரியம் எப்படியாக நடக்கட்டும், என்னை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் நான் உடைய சமூகத்தில் காத்திருக்கிறேனே என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். புதிய காரியத்தை செய்வார், புது காரியத்தை செய்வார், அற்புதமாய் செய்வார். அவருடைய திருநாமம் நிச்சயமாய் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி, பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருக்கிறார்கள், பல நாட்களாய் போராடி ஜெபித்திருக்கிறார்கள், உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறார்கள், உடைய முகத்தை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் ஆமென்
ஆண்டவரை மாற்றுவீராக அப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், புதிய காரியங்கள் தொடங்கட்டும், புது வழிகள் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. எந்த இடத்தில் தலை குனிந்தார்களோ அந்த இடத்தில் தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர் ஆண்டவரே, தலையை நிமிர பண்ணுவீராக, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மனதில் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும், மனதில் இருக்கிற வேதனைகள் மாறட்டும், மனதில் இருக்கிற காயங்கள் மாறட்டும், உற்சாகாவினால் நிரப்ப வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. சேர்ந்து சொல்லுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய காரியத்தை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். ஹalleluya, வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. ஆமென். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும், ஆதியும் அந்தமுமானவரும், தொடக்கமும் முடிவுமானவரும், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமையில் எங்கள் அருமை பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் நீர். பல நாட்களாய் நெடுங்காலமாய் உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், எல்லா தடைகளும் மாறட்டும். தடைகளை நீக்கி முன்னே கடந்து போகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தடைகளை நீக்கி அற்புதத்தை செய்யும். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஜெபக்குறிப்பை பதிவிட்டு காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபக்குறிப்பை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. கண்கள் அதை கண்டது. அற்புதங்களை செய்வீராக. வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், குடும்பத்தில் இருக்கிற சமாதான கேடுகள் மாறட்டும், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை குறித்த கருத்துக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோரை கர்த்தர் ஆசீர்வதியும், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை ஆண்டவர் வளமாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், கரம் பிடித்து நடத்தும். ஜெபக்குறிப்பை பதிவிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய காரியங்கள் நடக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும், சத்துருவின் கிரிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா விதமான போராட்டங்கள் விலகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, ஒவ்வொரு நீர் பலப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் இப்படி செய்கிற உன்னதமான கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து நடத்துவீராக. உடைய கிருபை வெளிப்படுவதாக, உடைய தயவு வெளிப்படுவதாக, உடைய காருண்யம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியத்தை செய்து
நாமத்தை மகிமைப்படுத்தும். பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டு வீட்டை குறித்த காரியம், குழந்தை பாக்கியத்தை குறித்த காரியம், பிள்ளைகளுக்கு நடக்கிற திருமணத்தை குறித்த காரியங்கள், நல்ல வேலை அமைய வேண்டிய காரியங்கள், எதுவானாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். அப்பா, மூடு இருக்கிற உறவுகள், மூடு இருக்கிற ஐக்கியம் இன்னும் பலப்பட கர்த்தர் உதவி செய்யும். அன்பின் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக் கொள்வீராக. இந்த காலை ஆறுதலை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இல்லை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலம் பிள்ளைகளுக்கு பேசினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆறுதலை கலந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிற கர்த்தர் எந்த இடத்தில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒரு குடும்பத்தை வேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. இப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திரு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. என கண்பானவர்களே, இந்த நாட்களில் கருத்தோடும் கரிசனையோடும் கண்ணீரோடும் உத்தரவாதம் பண்ணி தெய்வ சமூகத்தில் ஜெபிப்பதற்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். எங்கள் அலுவலகத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கிற நண்பர்களுக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிதான காரியத்தை, புதிய காரியத்தை செய்து தம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய காரியத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக. God bless you.